சேலம் குகை பகுதியை சேர்ந்த கௌதம் குமார் என்பவர் தனியார் பார்சல் நிறுவனத்திற்கு தனது லாரியை ஒப்பந்தம் அடிப்படையில் இயக்கி வருகிறார். இந்த நிலையில் வழக்கம் போல் பார்சல்களை ஏற்றிக்கொண்டு கௌதம் குமார் சீலனக்கான்பட்டி பகுதியில் இருந்து தொழில்பேட்டை பகுதிக்கு சென்றுள்ளார். அப்பொழுது வெண்ணங்குடி முனியப்பன் கோவில் பகுதியில் லாரியை நிறுத்திவிட்டு டீ குடிப்பதற்காக சென்றுள்ளார். லாரியிலேயே சாவியை வைத்துவிட்டு சென்ற நிலையில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் லாரியை திருடிக் கொண்டு அதிவேகமாக ஓட்டி சென்றுள்ளார். இதனை அறிந்த லாரி உரிமையாளர் கௌதம் குமார் உடனடியாக லாரியை நிறுத்த முயற்சி செய்து முடியாததால் பின்தொடர்ந்து வந்துள்ளார். ஆனால் அதிவேகமாக வந்த லாரி சேலம் நகர் மாநகர் குறிப்பாக ராஜாராம் நகர் பகுதியில் வளைவில் உள்ளே புகுந்த நிலையில் முன்னே சென்று கொண்டிருந்த ஆட்டோவின் மீது இடித்து அதைத் தொடர்ந்து லோட்டரி கிளப்பின் மதில் சுவரின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் லாரி மற்றும் ஆட்டோவின் முன்பகுதி பெருமளவு சேதமடைந்த நிலையில் பொதுமக்கள் லாரியை திருடி வந்த நபரை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். மேலும் அந்த நபர் நிதானம் இல்லாமல் மது போதையில் இருந்தது காவல்துறையினர் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பின்னர் காவல்துறையினர் அவரை மீட்டு சென்று வழக்கு பதிவு செய்து தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வராங்க. மேலும் கைது செய்யும் நடவடிக்கையும் மேற்கொண்டிருக்காங்க. குறிப்பாக ஒரு மாநகர பகுதியில் மது போதையில் நிதானம் இல்லாமல் லாரியை எடுத்துக்கொண்டு சென்று விபத்தை ஏற்படுத்திய நபரால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தற்பொழுது அஸ்தம்பட்டி காவல்துறையினர் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.